கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா முதலாவது அதிகாரம் 18வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 1:18 ஜெபத்தொட்டு செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நாம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்காம் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்காம் இம்மானுவேலர். இம்மட்டம் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டம் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், அற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், அற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர் என் அன்பு நேசரே, என்னுடையவர் என் அன்பு நேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். வாசத்தின் எல்கைதான் எஸ்ராஜா, வாசத்தின் எல்கைதான் எஸ்ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். இயேசுவின் நாமத்தினாலே சிவங்களுக்கு பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். ஏசாயா முதலாவது அதிகாரம் 18வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 1:18 வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவீரென்றிருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும். அவர்கள் ரத்தாம்பரம் போல் இருந்தாலும், ரத்தாம்பரம் சுகப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். இன்னைக்கு நம்ம எபிரேய வார்த்தை என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்னா பாவம். பல வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வார்த்தையை நான் கற்றுக்கொண்டேன். எங்க இருந்து எனக்கு தெரியாது. ஹமார்டியா, உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹமார்டியா ஸ்பெல்லிங் சொல்றேன், எழுதிக்கோங்க. HAMARTIA, ஹமார்டியா. HAMARTIA, ஹமார்டியா. ஹமார்டியாங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா குறி தவறிய அம்பு. இப்ப நான் ஒரு ப்ரொஃபஸர் எனக்கு சொன்ன என் பாஸ்டர் கொடுத்தாரு, வைன்ஸ் டிக்ஷனரி. இதுதான் என்னுடைய புத்தகம். இந்த வைன்ஸ் டிக்ஷனரியில இருந்து நான் இப்ப உங்களுக்கு நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இந்த வைன்ஸ் டிக்ஷனரி கிடைக்கிறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வார்த்தைக்கு நான் கற்றுக்கொண்டேன். அதுக்கு என்னன்னா ஹமார்டியா, HAMARTIA, குறி தவறிய அம்பு. இது நமக்கு ஒருவேளை இது புதுசா இருக்கலாம். அன்னைக்கு வாழ்ந்த ரோமர்கள் அம்பு போடுவாங்க, அதான் அவங்க எக்ஸ்பர்ட். அவங்க ஒரு போர்டு இருக்கும், அந்த போர்டில் ஒருத்தன் அடிக்கிறான். அடிக்கும் போது அந்த அம்பு வேற எங்கேயோ அடிச்சுன்னா ஹமார்டியா, ஹமார்டியா, ஹமார்டியான்னு சத்தம் போடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? இது காமன் வார்த்தை அவங்களுக்கு, ஹமார்டியா. அப்ப இதனுடைய பாவங்களுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்ட மனிதன் தாயின் கர்ப்பத்துல உருவாகினது எதற்காகனா அந்த சாயலா இருக்கிற தேவனிடத்துல போய் சேர்றதுக்கு. திரும்ப சொல்றேன், தேவ சாயலில் உண்டாக்கப்பட்ட ஒரு மனிதன் தாயின் கர்ப்பத்திலிருந்து
வெளியே வரும்போது அவனுடைய வாழ்க்கை எதை நோக்கி இருக்கணும், தன்னை உண்டாக்கின தேவனை நோக்கி இருக்கணும். அதை விட்டுட்டு வேற எங்கேயாவது போயிடுச்சுன்னா அது பாவம். ஹெமாட்டியா கூடிய அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிச்சா? சரி, இந்த ஹெமாட்டியாக்கு குறி தவறிய அம்பு. இன்னொரு மிஸ்ஸிங் த மார்க். அந்த அம்பு எந்த இடத்துல அடிக்கணுமோ அதை விட்டு தப்பா போச்சுன்னா மிஸ்ஸிங் த மார்க். இத அப்படியே இந்த கான்செப்ட மாரல் கேரக்டருக்கு யூஸ் பண்றோம். மாரல்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவன் தன்னுடைய சட்டத்துல கொடுத்ததை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதுதான் இந்த காரியம். இந்த ஹெமாட்டியாங்கிறதுக்கு ஒரு சில எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்க போறோம். சரி, இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஒரு விளக்கம் கொடுக்கறோம்னா பவர். பவர்ங்கிறது என்னன்றத முதல்ல உங்களுக்கு விளக்கமா சொல்றேன், அப்புறம் நம்ம வசனத்துக்குள்ள போகிறோம். பவர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் இருக்கான், அவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலனும் போயிடுச்சு. அதனால கையை அசைக்க முடியாது, காலை அசைக்க முடியாது, இப்படிப்பட்டு படுத்திருக்கிறான். அதனால சாப்பிட முடியும், தூங்க முடியும், சாப்பிட முடியும், தூங்க முடியும். இதனால பாவம் செய்ய முடியாது. அதற்கு செய்யறதுக்கு ஒரு சரீர பலன், அதுதான் பவர். அந்த பவர் தேவை. வசனத்தை வாசிப்போமா? ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனம். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக. பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த சரீரத்துல பாவம் செய்யறதுக்குரிய வல்லமை போயிடும். உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கேன், திரும்ப நான் சொல்றேன். ஒரு பெரிய ஒரு பைபிள் ஸ்காலர், வாட்ச்மேன் நீ, அவர் பேர் வாட்ச்மேன் நீ, நிறைய புத்தகங்கள் நான் வாசிச்சிருக்கேன். அவர் தன்னுடைய அனுபவத்தில் அவர் எழுதுகிறார். அவர் தன்னுடைய நண்பர்களோட போறார். போகும்போது எல்லாம் சீட்டு விளையாடுறாங்க. இவரு சீட்டுல பயங்கர எக்ஸ்பர்ட் வச்சுக்கப்படுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு கை குறையுது, வந்து உட்காரு லீ அப்படிங்கிறாங்க. இவர் சொல்றாரா, நான் என் கையை கொண்டு வர மறந்துட்டேன் அப்படிங்கிறான். இந்த கை இது ஏசப்பா கை, இது சீட்டு விளையாடாதுன்னு சொன்னாங்க. அதைத்தான் நம்ம ஹெமாட்டரியால பாவம்ங்கிற ஒரு வல்லமை வரணும். ஏன்னா அம்பு போகணும் சாங்கன். அந்த பாவத்துக்கு வல்லமைய பவர்ங்கிறதுக்கு ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனம். இனி நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழுந்து பொருட்டும் போட்டாக தம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிறுவையில் அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோமே. இட்ஸ் அ நாலேஜ். பழைய மனிதனால பாவம் செய்ய முடியாது, அந்த வல்லமை அவனோட்டு போயிடுச்சு. இது பவருக்கு எக்ஸ்பிளேஷன். ரெண்டாவது ஒரு வார்த்தை இருக்குது, அது என்ன அப்படின்னா ஜெனரிக் டர்ம். ஜெனரிக், GENERIC, ஜெனரிக் டர்ம். இந்த ஜெனரிக் யாரால புரிஞ்சு கொள்ள முடியும்னா, டாக்டர் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஒருத்தர் இருக்கார் ஆரோக்கியராஜ், அவருக்கு நான் சொல்றது ரொம்ப நல்லா புரியும். என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாக்டீரியம் BS அப்படின்னு ஒரு மாத்திரை வந்துச்சு. பாக்டீரியம் இது சல்ஃபாங்கிற மாத்திரை டெரிவேட்டிவ், அப்படிதானமா? சல்ஃபா. இத ஒரு கம்பெனிக்காரன் கண்டுபிடிச்சான். அவன் தான் கண்டுபிடிச்சான். அதனால அதுக்கு என்ன பேர் கொடுத்தாங்க? பாக்டீரியம் BS, டபுள் ஸ்ட்ரென்த். ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவன் பேட்டர்னை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டான். இப்ப 1000 கம்பெனி இதே பேர்ல வரும். ஆனா அது வேலை வேற, இது வேலை வேற. அதுதான் ஜெனரிக் டர்ம் அப்படின்னு சொல்றாங்க. லிக்னோகைன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஜைலோகைன்ங்கிறது கம்பெனி பிராண்ட். அந்த பிராண்ட் வேற, இது வேற. இது மெடிக்கல் ஷாப்ல உள்ளவங்களுக்கு தெரியும், எனக்கு கடைனா எனக்கு தெரியும். அதுபோல இந்த ஜெனரிக்ங்கிறது ஒண்ணு என்னன்னா, ஜெனரிக்ங்கிறது மனுஷங்களுடைய ஒரு வெர்ஷன். ஆனா தேவ வெர்ஷன்ங்கிறது பரிசுத்தம். தேவன் பரிசுத்தர், மனித வெர்ஷன் பாவம். அதான் ஜெனரிக். ஜெனரிக்கை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஜெனரிக்கு இது சிலுவையில் அறையப்பட்டனோட அந்த இது போயிடுச்சு. இது என்னதுன்னா டூயிங் ராங். ஜெனரிக் டர்ம்ங்கிறது டூயிங் ராங். இத நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சம்பவத்துல விளக்குறார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 8வது அதிகாரம் 21வது வசனம். யோவான் 8:21. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன்,
நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் ஜெனரிக். அது என்ன ஜெனரிக் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் பிறந்த உடனே அவனுக்கு அந்த குணாதிசயத்தை பார்க்க அந்த ஜெனரிக். தேவனுடைய குணாதிசயம் பரிசுத்தம், மனுஷர்கள் ஜெனரிக். அந்த ஜெனரிக்ங்கிற ஒரு காரியத்தில் அவங்க பிறக்கிறாங்க, வாழ்றாங்க. அது என்ன செய்யும்னா, நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். அந்த உங்கள் பாவங்களிலே சாவீர்கள்ங்கிறத ஏன் சொல்லுகிறார்னா, என்னால் தான் அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பு கொடுக்கும். என்னுடைய ரத்தம் தான் கழுவும், என்னுடைய ரத்தம் தான் உங்களை பரிசுத்தமாக்கும். ஆனா நீங்க எங்கிட்ட வர மாட்டீங்க. அதனால ஜெனரிக் உங்களுடைய உங்களுடைய கேரக்டராகிய சுய கேரக்டராகிய பாவத்தில் நீங்க சாவீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவேன். உங்களுக்கு ஹெமாட்ரியா சொல்லி கொடுத்தேன், இப்ப ஜெனரிக். ரெண்டாவது பவர் சொல்லி கொடுத்தேன். இந்த ஜெனரிக்கு இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்க போறோம். அதே யோவான் 8வது அதிகாரம் 34. இயேசு ஆளுக்கு பிரதித்திரமாக, பாவம் செய்கிறவன் என்று பாவத்திற்கு அடிமையா இருக்கான். இந்த பாவம் செய்கிறவன் என்று பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம்னா, அவனால தானாக விடுதலை பெற முடியாது, குமாரன் விடுதலை செய்யணும். ஆனா இவங்களுக்கு குமாரன் மேல விசுவாசம் கிடையாது. விசுவாசம் கிடையாது, எப்படி செய்ய முடியும்? எங்கிட்ட ஒரு பேஷண்ட் வராங்க, நான் ஒரு சர்ஜரி பண்றேன். இன்னைக்கு ஒரு பையன் அந்த தொடையில ஒரு இவ்வளவு பெரிய சலம் இருந்துச்சு. வெளியில பார்த்தா ஒரு வீக்கம் தான் இருக்குது. எனக்கு தெரியும் உள்ள ஆப்சஸ் இருக்குன்றது. அவங்க அப்பா சொல்றாரு, சார் சலம் இருக்கா சார்? நான் சொன்னேன், உனக்கு ரொம்ப சந்தேகம் வந்தா நான் ஸ்கேன் எழுதி தரேன். அவர் ஒரு 2000 ரூபாய் வாங்குவார். ஆனா அதுலேயே நான் ஆபரேஷனே பண்ணி இல்லை சார், பண்ணிடுச்சு. 2000 ரூபாய் ஸ்கேனுக்கு வாங்கணும்னா உடனே பண்ணிட்டேன். நான் ஓபன் பண்ணி அந்த சலத்தை எடுத்து காட்டுறேன். அவர் நம்புறாரு. எப்ப நம்புறாரு? அந்த சலத்தை பார்த்தோம் நம்புறாரு. இப்ப நான் கத்தி எடுத்து அறுத்து அதை வெளியில கொண்டுறேன். அதுபோல ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாருன்னா, நம்முடைய பாவத்தை நம்ம அறிக்கை செய்யணும். நம்ம பாவத்தை அறிக்கை செய்யணும். அவருடைய ரத்தத்தால் கழுவப்படும். இது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் அவளுக்கு தேவையில்லை. அதனாலதான் உங்கள் சரீரம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இயேசு பாவம் இல்லாதவராக பிறந்தார். சொல்லுங்க, இயேசு பாவம், அவர்கிட்ட பாவம் இல்லை. அந்த பாவம் இல்லாததற்கு ஒரு இப்ரேய வார்த்தை ஹோமோ, HOM, ஹோமோ, LOMA, ஹோமோலோமோ, ஹோமோலோமோ, லீட்டர், ஹோமோலோமோ, HOMO, ஹோமியோபதி. ஹோமியோபதினா சிமிலர், அப்படித்தான் இருக்கும். சிமிலர்ல நீ எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கும். ஆனா எல்லாம் ஒன்று கிடையாது. ஹோமியோ டோமா, லைக்னஸ். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பாவ நிவாரண பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கறதுக்கான இந்த வார்த்தை சொல்றோம். இதை நீங்க புரிந்து கொள்றதுக்கு ஒரு வசனத்தை அவங்களுக்கு காட்டுறேன். லேவியராகம் எடுத்துக்கொள்ளுங்க. 4வது அதிகாரம் 32வது வசனம். 4:32. அவன் பாவ நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவானாக. பாவ நிவாரணம். இந்த ஆட்டுட்ட பாவம் கிடையாது. ஆட்டு பாவம் செய்வாங்க. பாவம் அதுக்கு என்ன தெரியும்? நமக்கு பிறக்கும் போதே சுபாவம், பாவம் செய்யற சுபாவம் நமக்குள்ள வந்துருச்சு. நமக்கு மற்றவங்களுக்கு தெரிஞ்சும் பாவம் செய்வோம், தெரியாமல பாவம் செய்வோம். ஒரு சிலர்லாம் துணிகரமாக இந்த செய்யறாங்க. நமக்கெல்லாம் பார்க்கும் பயமா இருக்கும். அந்த துணிகரமாக செய்கிற பாவம் நான் கண்டுக்கிட மாட்டேன், நான் இப்படித்தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த ஆட்டுக்கு துணிகரமா செய்ய தெரியுமா? அது புல்லு மேயும், அசைப்படும், தண்ணி குடிக்கும், தூங்கிடும். அதுக்கு இன விருத்திக்காக உடல் உறவுக்கும், இன விருத்திக்காக சொல்றேங்க. ஆனா மனுஷன் அப்படி கிடையாது. அந்த மனுஷன் என்ன செய்யறான்னா, அவன் பாவ நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவானாங்க. பழுதற்ற பெண் குட்டியை கொண்டு வந்து, பழுதற்ற, அதுல பழுது இருக்கக்கூடாது. இந்த குட்டி என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பாவம் செய்தவனுடைய கையா அந்த ஆட்டு மேல இருக்கும். ஆசாரியன் அதை பலி செலுத்துறான். அந்த ஆடு பலியாகுது. அதான் ஹோமோலோமா அப்படின்றது.
பாவமில்லாத ஒரு ஆடு, பாவமில்லாத நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இதை நம்ம ஆஃபரிங் ஃபார் சின், பலிக்காக செலுத்தப்படுகிற ஒரு காரியம். பலி, இந்த பலி எதுக்கான இந்த பாவத்தை நீக்குகிற பலி. சரி, இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 100% ஒரு மனிதனாக பிறந்தார். 100% சந்தேகமே இல்லை. அவர் மனிதனாக பிறந்தது பாவம் இல்லாத ஒரு வித்தியாசம் தான் இருந்துச்சு. அவருக்கும் மற்றவர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது எக்ஸப்ட் பாவம். வசனத்தை வாசிப்போமா? எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனம். எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதனாசி நமக்கு இல்லாமல் எவ்விதத்தில் நம்ம சொல்கிறது பாவம் இல்லாத பிரதனாசி. பாவம் இல்லாதங்கிறதுக்கு ஹமலோமோ, பாவம் இல்லாதவர். இந்த பாவம் இல்லாதவரால தான் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். இப்ப ஒரு டேபிள் கிளீன் பண்ண ஒரு ஸ்பாஞ்ச் வச்சிருப்பாங்க, பாத்தீங்கன்னா ஹோட்டல்லாம் வச்சிருப்பாங்க. இப்ப இருக்கான தெரியல. அந்த ஸ்பாஞ்சு ட்ரையா இருக்கும். அந்த ஆளுக்கு அது தொடச்சா அதுல இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும். அது அழுக்கு இருக்கக்கூடாது. ஆனா அந்த அந்த ஸ்பாஞ்சுக்குள்ள சகதி தண்ணி, வாடை தண்ணியை முக்கி உள்ள உட்கார்ந்து அடுத்துக்கு வச்சாச்சு. வெளியில பார்த்தா தெரியாது. சரி, நான் துடைக்க போறேன், அதாச்சும் ஒரு துடைக்கிறேன்னா உள்ள இருக்கிற ஆளுக்கெல்லாம் வெளியே வந்துடும். அது நம்முடைய குணாதிசயம். ஆனா ஆண்டவர் பாவம் இல்லாத பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். சரி, சின்லெஸ். இத 1 பேதுரு 2வது அதிகாரம் 22வது வசனத்துல அவர் பாவம் செய்யவில்லை. பாவம் செய்யறது வேற, செய்யறது அதுதான் பவர். அந்த பவர் இருந்தா தான் போய் செய்ய முடியும். பவர் இல்லாம செய்ய முடியும். சரி, பவர். அவர் பாவம் செய்யவில்லை. இந்த பாவம் செய்யவில்லைங்கிறதுக்கு டு டூ, இந்த டு டூங்கிறதுக்கு PO to do action power. POIEO. இன்னொன்னு பிராக்டிஸ். PO வேற, பிராக்டிஸ் வேற. பிராக்டிஸ்க்கு PRA, பிராக்டிஸ். அதே பிராக்டிஸ் தான். மோஸ்டா இங்கிலீஷ் வார்த்தைனா எபிரேய வார்த்தை தான் வந்துச்சு. பிராக்டிஸ் PRASSO மேல பிராக்டிஸ். இப்ப ஸ்விம்மிங்க்கு ஒரு பிராக்டிஸ். நான் ஸ்விம்மிங் என்னன்னே தெரியாது. என்னை தூக்கி தண்ணில பட்டா செத்து போய்க்கணும். ஆனா ஏறக்குறைய 1.5 வருஷமாக 1.25 வருஷமாக அதை நான் பிராக்டிஸ் பண்ணி இப்ப என்னால அழகா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் கஷ்டம் இல்லாம ஸ்விம் பண்ணி போயிடும். நான் ஸ்விம்மிங் நினைப்பது நான் தானா அப்படின்னு வச்சுது. இது எப்படி வச்சு பிராக்டிஸ். நான் யூடியூப்ல அந்த ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஆள் பாருங்க சொல்றாங்க, இது லேசில் வராதுங்க, யூ ஹேவ் டு டூ பிராக்டிஸ். திரும்ப பிராக்டிஸ் பண்ணா தான் இது உங்களுக்கு கிடைக்குன்னு சார். அப்ப அந்த பிராக்டிஸ்ங்கிறது என்ன பிராக்டிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவம் செய்யறது ஒரு பிராக்டிஸ். அது அவங்களுக்கு கஷ்டம் இல்லாம ஒரு காரியமாக வரும். சரி, இப்ப நான் உங்களுக்கு வசனத்துக்குள்ள போய்க்கிறோம். ஏசாயா 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 1:18. வழக்காடும் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிதீர் என்றிருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும். அவை இரத்தாம்பர சுகப்பா இருந்தாலும் பஞ்சிப்போம். இந்த வழக்காடும் வாருங்கள்ங்கிறது ஒரு கான்செப்ட். அது என்ன கான்செப்ட் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இது என்னன்றத ஒரு வசனத்துல சொல்றேன், அப்பதான் இது புரியும். அந்த ரெஃபரல் பைபிள் படிச்சா எனக்கு தெரிஞ்சது, இல்லை எனக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஏசாயா 41வது அதிகாரம் 41:21. உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள். அதே வார்த்தை வழக்கு. இப்ப நீங்க புரிஞ்சு கொள்றதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு குடும்பத்துக்கு பயங்கர நன்மை செஞ்சிருக்கீங்க. அப்படி ஒரு நன்மை செஞ்சிருக்கீங்க, ஆனா அவங்க மறந்துட்டாங்க. அவங்க உங்களுக்கு விரோதம் வரும்போது நீங்க சொன்னீங்க, வேறு நான் என்ன செஞ்சேங்கிறது நீ நினைச்சு பாரு ஒரு நிமிஷம், அப்புறம் பேசு அப்படின்னு சொல்றதுக்கு அதுதான் வழக்கு அப்படிங்கிறார். வாசிப்போமா? கர்த்தர் சொல்கிறார், உங்கள்
பலமான நியாயங்களை வெளிப்படுத்துகின்றது. யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். ராஜாங்கிறவர் சிங்காசனம் உட்கார்ந்து, யாக்கோபின் ராஜா எத்தன், நீ எத்தன், நான் உன்னோட இணைஞ்சிருக்கேன். அவர் என்ன சொல்ற பாருங்க, அவைகளை கொண்டு வந்து சம்பவிக்க போகிறது என்னதென்று தெரிவிக்கட்டும். இவைகள் முந்தி சம்பவிக்கல் என்னதென்று சொல்லி நாம் நம்முடைய மனதை அவர்கள் மேல் வைக்கும்படி பிந்தி சம்பவிக்கிறதும் அறியும்படிக்கு தெரிவிக்கிறது. வருங்காலம் நமக்கு தெரியும். என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விக்கிரத்தை சொல்றாரு. இனி விக்கிரத்துல போயிட்டாங்கல்ல, அதனால ஆண்டவர் ஒரு வழக்கா கொண்டு வர்றார். என்ன வழக்குன்னா, இந்த வரை நான் உனக்கு என்னெல்லாம் நன்மை செஞ்சிருக்கேன், நீ ஒரு விக்கிரகத்தை போயிருக்க, அந்த விக்கிரகம் என்ன சொல்லட்டும், பழச சொல்லட்டும், நடந்து போதட்டும், இனி நடக்க வேண்டியதை சொல்லட்டும், வருங்காலங்களை நமக்கு அறிவிக்கட்டும். 23 பின் வரும் காரியங்களை எங்களுக்கு தெரிவிங்கள், அப்பொழுது நீங்கள் தேவர்கள் என்று அறிவோம், அல்லது நன்மையாவது தீமையாவது செய்யுங்கள், அப்பொழுது நாங்கள் திகைத்தேவோம். இதோ நீங்கள் சூனியத்திலும் சூனியமாயிருக்கிறீர்கள், உங்கள் செயல்கள் அவைகளை நான் அறிந்து கொள்கிறேன். இதுதான் வழக்காடும் வார்கள். பாண்டவர் இவங்க விக்கிரத்தை போறாங்க. அந்த இதுக்கு ஒரு அழகா ஒரு ஊமையை சொல்றார். வழக்காடும் ஆர்கியூமெண்ட். கோர்ட்ல ஒரு ராஜா உட்கார்ந்துருக்கார், நம்முடைய தேவன். இந்த பக்கம் இஸ்ரேல் மக்கள் இருக்காங்க. அவங்கள பார்த்து சொல்றாரு வக்கீல். அந்த வக்கீல் நம்முடைய ஆவியானவர் என்ன சொல்கிறார்னா, பேசுடா, நீ விக்கிரத்தை பண்ணல, அந்த விக்கிரம் என்ன செய்ய முடியுங்கிறத நீ சொல்லு பார்ப்போம். சூனியத்திலும் சூனியம், இவங்க தான் சூனியம். சரி, இதுக்கு இன்னொரு பேரலல் வசனத்தை நம்மளை காப்பாற்று. ஏசாயா 44வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. 44:7 பூர்வ காலம் முதற்கொண்டு நான் உங்களை ஸ்தாபித்தது முதற்கொண்டு. பூர்வ காலத்து முதல்னா ஆதாம சொல்றாரு. ஆதாம்ல இருந்து நான் உன்னை உண்டாக்கினேன். மோசையில இருந்து ஆரம்பி மோசே உன்னைய எப்படி கொண்டு வந்தார், ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னை போல் எதையாகிலும் வரவழைத்தது, இன்னது முன்னறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நெருக்கத்தக்கவன் யார், நிகழ்காலையும் வருங்காலத்தையும் தங்களுக்கு அறிவிக்கட்டும். எதை குறித்து சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனத்துல 2 வகையான தீர்க்க தரிசனம் வேதத்தை பார்க்கலாம். ஒன்னு நடந்து முடிந்த தீர்க்க தரிசனம், இன்னும் நடக்க வேண்டிய தீர்க்க தரிசனம். நடக்க வேண்டிய தீர்க்க தரிசனத்தை நம்ம புரிந்து கொள்றதுக்கு நடந்து முடிந்த தீர்க்க தரிசனம் நம்ம படிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் சொல்லிடுவார். ஆதாமுக்கு பிள்ளையே கிடையாதுங்க. ஆனா என்ன சொன்னார் தெரியுமா, நீங்கள் அடிமையா இருப்பீங்க, அடிமையா இருந்து புறப்படும் போது வெறுங்கையா புறப்பட மாட்டீங்க, நிறைய பொண்ணு வெள்ளியோட நீங்க அங்கிருந்து கிளம்புவீங்க அப்படின்னு சொல்லி, ஆபிரகாமுக்கு பிள்ளையே இல்லை, அவனுக்கு அடுத்து ஈசாக்கு பிறக்கணும், ஈசாக்குக்கு 12 பிள்ளை பிறக்கணும், 12 கோத்திரமும் ஒரு பெரிய தேசமா மாறணும், தேசமா மாறி அவங்க எகிப்துல அடிமையா மாறணும். அப்புறம் எகிப்துல அப்ப ஆண்டவர் சொல்றாரு, வழக்காடுவோம் வாருங்கன்னா இந்த மாதிரி யாராவது சொல்லியிருக்கானா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி கேட்கிறாரு. அதனால 8வது வசனம் பாருங்க, ஏசாயா 44:8 நீங்கள் கலங்காமலும் பயப்படாமல் இருங்கள், அக்கால முதற்கொண்டு நான் அதை உங்களுக்கு விளங்க பண்ணதில்லையா, முன் அறிவித்தது இல்லையா, இதற்கு நீங்களே எனக்கு சாட்சியா இருக்கிறீர்கள். இந்த விக்கிரங்களை 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா விக்கிரகத்தை பற்றி தான் சொல்றோம். சரி, இது நமக்கு வழக்காடுவோம் வாருங்கள் சொல்லி ரைட். இதே மாதிரி இன்னொரு கான்செப்டை உங்களுக்கு நான் காட்ட போறேன். 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 7வது வசனம். 1 சாமுவேல் 12:7 இப்பொழுதும் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் செய்து வந்த எல்லா நீதியானிய கிரியங்களை குறித்தும் நான் கர்த்தருடைய சந்நிதியிலே உங்களோடு நியாயம் பேசும்படி நீங்கள் நில்லுங்கள். நியாயம் பேசும்படி யாக்கோபு எகிப்திலே போயிருந்த ஒரு நியாயம்னா, அந்த நியாயத்துல என்ன சொல்ல விரும்புகிறார்னா, பாஸ்ட் நான் இப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், அதைத்தான் வழக்காடுவோம் வாருங்கள். இந்த வழக்காடும் வாரத்துக்கு எவ்வளவு ஒரு ஆழமான சத்தியத்தை ஆவியான உள்ள வச்சிருக்கிறார் பாருங்க. நீ யாக்கோபின் 12 1 சாமுவேல் 12:8 யாக்கோபு எகிப்துக்கு போயிருக்கும் போது உங்கள் பிதாக்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள், அப்பொழுது கர்த்தர் மோசையும் ஆரோனையும் அனுப்பினார். இப்படி ஷார்ட்டா அந்த வழக்காடும் வரல பெரிய சரித்திரத்தை 2 லைன்ல முடிச்சிட்டார். அவர்கள்
உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து அவளை இந்த ஸ்தலத்தில் குடியிருக்க பண்ணினார்கள். அவர்கள் தங்கள் தேவனாய கர்த்தரை மறந்து போன பொழுது ஆசேரிலே சேனாதிபதிய சிரசா கையிலும் சிரசா கொண்டாடுறாங்க. சிரசா நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 24 நியாயாதிபதிகள் 5:24. ஸ்திரீகளுக்குள் கேனியனாகிய ஏபேரின் மகளாகிய யாக்கேல் ஆசிரியர் அவள் கூடாரத்தில் வாசமாக அவள் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தண்ணீரை கேட்டான், பாலை கொடுத்தான். ராஜா கிண்ணத்திலே வெண்ணெயை கொண்டு வந்து கொடுத்தான். தன் கையினாலே ஆணினாலே வலது சுற்றி விட்டு சிலசம் அடிச்சான். நெற்றில உருவி போச்சு. ஆண்டவர் எழுதி சொல்றாரு. அதை ஏற்கனவே சொல்லிட்டார். எப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டாங்க. அதை காட்ட வருகிறார். நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 8வது. அதாவது யுத்தத்துக்கு கூப்பிடுறான். அந்த பாராக்கு வந்து பெரிய சோல்ஜர், அதான் நடத்தணும். அவன் நைஸா கேட்கறான், பாராக் நீ என்னோட கூட வந்தால் நான் போவேன். தெபரால பார்த்து சொன்னா நீ கூட வந்தா போய். அப்ப தெபரால் அழகா தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறாள், அதற்கு நான் உன்னோடு வருவேன், நிச்சயமாக வருவேன். ஆனாலும் நீ போகிறதுக்கு பின்பாக மேன்மை கிடைக்காது. கர்த்தர் ஒரு ஸ்திரீயின் கையில ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபரால் எழுப்பி பாரா கொடுப்பார் சொல்லிட்டாரு. செய்யறாரு. வழக்காடுவன் வாருனா இப்படி யாராவது செய்ய முடியுமாங்கிறதான் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். ரைட். எரேமியா 2வது அதிகாரம் 5வது வசனம். எரேமியா 2:5. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்து வர பண்ணினவரும் பாஸ்ட் வழக்காடுவோம்னா பழசுல இருந்து ஆண்டவர் சொல்றாரு. கொண்டு வந்தவரும் அவாந்திர வெளியிலே பள்ளங்கள் உள்ள தேசத்திலும் வறட்சியும் இருண்ட மரணமும் உள்ள தேசமும் ஒருவரும் கடவாத ஒரு மனுஷனும் குடியிராத தேசமாகிய வனாந்தரத்திலே எங்களை நடத்தி வந்த கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல் என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வினராக போன இடத்துல என்ன அநியாயத்தை கண்டப்பான். கோட்ல ஆண்டவர் ஒரு பக்கம் நின்றுட்டு கேட்கிறாரு. இருதயம் எவ்வளவு வேதனையா இருக்கும் பாத்தீங்களா. வழக்காடுவோம் வாருங்கள், பாவம் உள்ள வந்துருச்சு, ஹமாட்ரியா. அதனால ஆண்டவர் சொல்றாரு வழக்காடுவோம் வாருங்கள் சொல்லி கூப்பிடுறாரு. சரி, அதே 2வது அதிகாரம் 7வது வசனத்துல பாருங்க. செழிப்பான தேசத்தில் கனியையும் நன்மையை சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்திற்கு அழைத்துக் கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்பட்டனர், என் சுதந்திரத்தை அருவப்பட்டு பாவத்துக்குள்ள போயிட்டாங்க, விக்கிரத்துக்குள்ள போயிட்டாங்க. அதனால ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்க. சரி, இந்த வழக்காடுவோம் வாருங்கள்ல ஒரு ஆழமான ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் காட்ட போயிடுறேன். இன்னொரு நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். வழக்காடுவோம் வாருங்கள். மீகா 6வது அதிகாரம் 2வது. மீகா 6:2 பக்கம் 1079. பர்வதங்களே, பூமியின் உறுதியான அஸ்திவாரங்களே, கர்த்தருடைய வழக்கை கேளுங்க. ஆண்டவர் எதை பார்த்து சொல்லுகிறார்னா, பர்வதங்களே, உறுதியான அஸ்திவாரங்களே. பர்வதங்கள்ல ஏன் சொல்றாருன்னா, நம்ம ஒரு காலத்துல கடந்து போயிடும். இன்னைக்கு கூட நானும் என் மனைவியும் பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், உங்களை மாமனார் மாமியார் பத்தி டாபிக் வந்துச்சு. அவங்க ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டாங்கம்மா, நீ நம்ம ஓட்டத்தை ஓடி முடிக்க போகிறேன்னு சொன்னேன். அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டா, ஏன் சேட்டா, ஆண்டவர் நமக்கு ரொம்ப கொஞ்சம் காலத்தை கொடுத்துருக்காரு, கூட கொஞ்சம் நாள் கொடுத்துருக்கலாம். நான் சொன்னேன், நீங்க என்ன சாதிக்கிறீங்க இங்க உட்காந்துக்கிட்டு? என்னத்தை சாதிக்கிறீங்க? உங்களுக்கு கொடுத்துருக்க காரியத்துல என்ன நீங்க ஆண்டவருக்காக வாழ்றீங்க சொல்லுங்க. ஒன்றும் ஆன்சரே இல்லை. நான் அப்போ ஒரு காலத்துல சொன்னேன், புலிந்து பாண்டியன் ஒருத்தர் இருந்தாரு. 2015 எனக்கு ஒரு ஹார்ட் சர்ஜரி நடந்துச்சு. அப்போ அவர் என்கிட்ட சொல்றாரு, ஏசப்பா நினைச்சாரு 3 வெசல் பிளாக் இவனுக்கு கொடுத்து இவனை பரலோகத்துக்கு கூட்டு வரோம், இப்ப நல்லா ஆசீர்வாதமா என்கிட்ட இருக்கான் அப்படின்னு சொல்லி பிறகு யோசிச்சார். கொண்டது நான் என்ன செய்யறது?
அதுக்கு இங்க இருந்தாவது பைபிளை போதிக்கட்டும். பைபிள் டீச் பண்றதுக்கு ஆள் ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஏன்னா இவன் சொல்லி கொடுக்கட்டு, அதனால பாருங்க இந்த ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள், நம்ம போயிருவோம், பருவம் அங்க இருக்கும். கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். கர்த்தருக்கு அவர் ஜனத்தோட வழக்கு இருக்குது, இஸ்ரவேலோட வழக்கு இருக்குது. என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன், நான் எதனால உன்னை விசனப்படுத்தினேன் எனக்கு இருக்கு. நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி அடித்தீங்களா, அந்த பாஸ்ட வச்சு இந்த வழக்குல பண்ணார். எல்லாத்தையும் அதே வழக்காடுவோம் பாருங்கிறத ஒரு கான்செப்ட். எனக்கு அதை புரிஞ்சுக்கொள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கு எனக்கு தெரியாது. சரி, அடுத்து பாருங்க 6வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. ஆரோன் மிரியாம் என்பவர்கள் உனக்கு முன்பாக அனுப்பினேன். மீகா 6:4. இவர்கள் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 15வது அதிகாரம் மிரியாம் யார்? பதினஞ்சு 20. ஆரோன் தீர்க்கதரிசியார் மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவள். ஒரு தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசிக்கு தெரியும். அப்ப ஆண்டவர் வழக்காடுவோம் வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறாரு. சரி, இது முடிச்சாச்சு. அடுத்த கான்செப்ட் பார்த்து நம்ம அந்த செய்தியை முடிக்க போகிறோம். அடுத்து என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேஞ்ச் ஆஃப் கலர். உங்கள் பாவங்கள் சிவியர் என்று இருந்தாலும் உறந்த மலை, ரத்தாம்பரம் சிவப்பா இருந்தாலும் பஞ்சு. இந்த ரெட் கலர் எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 16:19 ஒரு ஐஸ்வர்யவன் இந்த கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பார், ரத்தாம்பரம். இது என்னன்னா, ஒரு பகட்டாக வாழுகிற ஒரு வாழ்க்கை, மற்றவர்களுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஒருத்தர் ஒரு கார் வாங்கியிருப்பார், இந்த கார் விலை 2 கோடி. நான் கேட்டேன், அடே 2 கோடிக்கு 4 சக்கரம் தான் இருக்குமா, 10 சக்கரம் இருக்குமா? 2 சக்கரம் தான், 4 தானே இருக்கணும். சரி, 4 பேர் உட்காரலாமா, 10 பேர் உட்காரலாமா? 4 பேரோட உட்கார முடியாது, அவ்வளவு சின்னதா இருக்கும். ஆனா அந்த BMW இன்னும் என்னென்னமோ பேரை வைக்கிறாங்க, லம்பாகினி என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு வாய்ப்புல வராது. அதெல்லாமே பகட்டாக இருக்கிறதுக்கு ஒரு காரியம். அதெல்லாம் கிடையாதப்பா, நீ மனுஷனை மகிமைப்படுத்தாதப்பா. சரியா? லூக்கா 16:19. இதே இது வெளிப்படுத்துதல் 17:4. ஒரு ஸ்திரீ அது ரத்தாம்பர ட்ரெஸ் போட்டிருப்பார். சரி, இதெல்லாமே பகட்டாக வாழ்கிற வாழ்க்கை. ஆனா அது வெண்மையாக மாறும் அப்படின்னா, வெண்மைங்கிறது என்ன அப்படின்னு வெளிப்படுத்துறது 7:9. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக வெண் வாஸ்திரம் தரித்து கையில் குருத்தோலை இருக்குது. சிகப்பு பகட்டான வாழ்க்கை வைட்டா மாறுகிறது. வெளிப்படுத்துதல் 6:11 வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டது. இது யாருக்கு? அந்த ஒரு கூட்டத்தார் பலிபடுத்து கீழே இருக்காங்க, அவங்களுக்கு வெண் அங்கி கொடுக்கப்பட்டது. அவங்க யாருன்னா, வெளிப்படுத்துதல் 20 1000 வருட அரசாட்சியில் அவங்க பங்கு கொள்கிறார்கள். வழக்காடுவோம் வாருங்கிறத நம்ம இன்னைக்கு தியானிச்சு முடிச்சாச்சு. ஜெபிச்சு படிப்போம். மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் புரியாத ஒரு கான்செப்டை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.